ஹாய் எவ்ரிவன். இப்போ நிதி ஆயோக் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். நிதி ஆயோக் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஆர்டராக தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். 47 வந்து சுதந்திரம் கிடச்சிது. 50 வந்துட்டு நேரு அவர்கள் வந்து பிளானிங் கமிஷனை கொண்டு வந்தாங்க. பிளானிங் கமிஷன் என்ன பண்ணாங்க, 12 ஐந்தாண்டு திட்டங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. 12வது ஐந்தாண்டு திட்டம் எப்போது 2012 17 வரைக்கும். ஆனால் நம்ம 2015 12வது ஐந்தாண்டு திட்டத்தை வந்து ட்ராபேக் பண்ணிட்டு நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பையும் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. எந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க, ஏன் கொண்டு வந்தாங்க, யார் அந்த கவர்மெண்ட்டில் யார் பிஎம்மாக இருந்தது, எல்லாமே நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நிதி ஆயோக் வந்து 11th எக்கனாமிக்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து 11th எக்கனாமிக்ஸை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் இருக்குது. அதுலேயே ஒரு 2-3 பேஜ் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. பார்ட் 1 நீங்கள் இதை பாருங்கள். பார்ட் 2 நெக்ஸ்ட் வந்து வீடியோ ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நிதி ஆயோக் திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக சரி ஓகே திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் அமைப்பு. ஓகேவா. அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு எப்ப வந்து நிதி ஆயோக் ஏற்படுத்தப்பட்டது, 2015 ஜனவரி 1st டே. ஓகேவா. அப்போ 2017 தான் வந்துட்டு 12th 5 year பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதா அவங்க வந்து ஒரு டிசிஷனில் இருந்தாங்க. ஆனால் 2015 அதை ட்ராபேக் பண்ணிட்டு ஜனவரி 1 வந்துட்டு என்ன கொண்டு வந்தாங்க, நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பை கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. இதோட நோக்கம் பார்த்தோம்னா நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிட, அதாவது சஸ்டைனபிலிட்டியான குரோத்தை வந்து அவங்க வந்துட்டு கண்காணிக்கணும். ஓகேங்களா. மேற்பார்வையிடணும். அதுக்கப்புறம் ஒருங்கிணைக்கணும், ஆர்கனைஸ் பண்ணணும். அப்புறம் அந்த ஃபங்க்ஷனபிளாக அதை வந்து செயல்படுத்தணும். ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு நிதி ஆயோக்கோட ஒர்க்கு. ஓகேங்களா. அடுத்து நிதி ஆயோக் என்பது அப்படிங்கிறது என்னன்னு இன்னும் டெஃபினிஷன் தராங்க. என்னது அது, இந்திய அரசின் திட்டங்கள் பிளான்ஸையும் அதோட கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம். ஓகேங்களா. அவங்களுக்கு ஆலோசனை வழங்கவும் அறிவுரை வழங்குவதற்கானும் இருக்கிற ஒரு அறிவு மையம். ஓகேங்களா. எதை பத்தி வேணாலும் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்திய அரசு இந்த மாதிரி நிதி ஆயோக்ல இந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கு, இந்த மாதிரி கொள்கைகள் வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணினாலுமே கூட அதில் என்னென்ன ட்ராபேக் இருக்குன்னு கண்காணித்து அதை விளக்குற ஒரு ஆலோசனை அமைப்பாக நம்ம வந்து நிதி ஆயோக் இருக்கு. ஓகேங்களா. அடுத்து சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் புதிய கொள்கைகளையும் ஏற்படுத்தவும் தனிப்பட்ட சிக்கல்களுக்கான ஒரு ஆதரவும் தராங்க. எந்த மாதிரியான சிக்கலா இருந்தாலும் சரி அவங்க துணை நிற்பாங்க. ஓகேங்களா. அது போக இது சார்ந்த சாதனைகளை புரிந்து கொள்ள தனிப்பட்ட ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இது சார்ந்த சாதனைகள், நிதி ஆயோக்கோட சாதனைகள் சொல்றாங்க. ஓகேங்களா. அது பற்றி எப்படி அது வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆச்சு அப்படிங்கிறதையும் அவங்க மேற்கொள்வாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு பாக்ஸ்ல இருக்கிறது. 11th எக்கனாமிக்ஸ்ல ஒரு பாக்ஸ்ல இருக்கிறது. ஓகேவா. இப்ப நம்ம ஒரு கடகடன் வேகமா ஒரு தடவை பாத்திரலாங்களா. ரிவிஷன் பண்றது ஒன்றும் தப்பே கிடையாது. நிதி ஆயோக்னா என்ன, திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு 2015 ஜனவரி 1 ஏற்படுத்தப்பட்டது. இது நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் செயல்படுத்தவும் செயல்படும். ஓகேங்களா. அது போக இந்திய அரசோட திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் ஒரு அறிவு மையம். தேசிய சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் புதிய கொள்கைகளையும் ஏற்படுத்தவும் தனிப்பட்ட சிக்கல்களுக்கான ஆதரவையும் தரும். ஓகேங்களா. இது சார்ந்த சாதனைகளை புரிந்து கொள்ள தனிப்பட்ட ஆராய்ச்சியை மேற்கொள்ள